இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 37 அதிகாரம் 37 நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஒரு நீதியின் மேல் பசிதாகமுள்ள உத்தமமான மனுஷன், தேவ மனுஷனை நாம் பார்ப்போமே ஆனால் அவனுடைய முடிவும் அவன் செய்கைகளும் எப்பொழுதும் சமாதானத்திற்கு எதுவாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம் எதை விரும்புகிறோம்? சமாதானத்தை விரும்புகிறோமா அல்லது சமாதானம் இல்லாதவைகளை விரும்புகிறோமா? நாம் பேசும் பொழுதும் ஒரு இடத்தில் செய்யும் பொழுதும் அந்த இடத்திலே சமாதானம் ஏற்பட வேண்டும். மாறாக அங்கே பிரச்சனை ஏற்படக்கூடாது, பிரச்சனைக்கு நாம் வழியாக இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்றாரு, நீதிமான் விரும்புகிறதை அவர் செய்கிறார். அப்போ நாம் விரும்புகிறதை தேவன் செய்வார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார்கள். அப்போ யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும்? சமாதானம் பண்ணுகிறவர்கள், அன்பை விரும்புகிறவர்கள், எல்லோருக்கும் சமாதானம் ஏற்பட வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். நாம் என்னத்தை விரும்பி நாம் செய்கிறோமோ அதை கர்த்தர் செய்கிறார். அப்போ நீதிமானும் உத்தமனாயிருக்கிறவன் சமாதானத்தை விரும்புகிறான். நம் அநேகருக்கு சமாதானத்தையும் அன்பையும் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்து உன் தலையை உயர்த்துவார். நீ உத்தமனாயிருந்து செவ்வையான பாதையிலே நடந்து கொள்ளுவாய். கர்த்தர் உன்னை தலையை உயர்த்தி உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.